அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது ஏகத்துவமும் இணை வைப்பும் தொடர் காணொளியில் பாகம் 7, கடவுளை மறுப்பவன் மூடன் என்பதை பற்றிய சில செய்திகளை இந்த காணொளியின் மூலமாக உங்கள் முன்வைக்க இருக்கிறேன். ஏனென்று கேட்டால், அறிவுடைய யாராலும் கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வரவே முடியாது, வரக்கூடாது. அவ்வளவு ஆதாரங்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம் கண் முன்னால் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நம்முடைய உடல் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ வைத்திருக்கிறானே, அதற்கு நமக்கு வழங்கப்பட்ட இந்த உடல் உபகரணங்களை தெளிவான சாட்சி சொல்லக்கூடியதாக அமையும். பகுத்தறிவு என்றால் 5 புலன்களால் அறியக்கூடிய செய்திகளை சிந்தித்து அதன் மூலம் ஒரு விஷயம் சரியா தவறா, உண்மையா பொய்யா என்பதை தீர்மானிப்பது தான் பகுத்தறிவு என்று முந்தைய காணொளியில் பதிவு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் இருக்கின்றானா என்பதை அறிய இந்த உலகத்தின் மற்ற அம்சங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது கம்ப்யூட்டரை எடுத்துக்கொள்வோம். இதை நாம் பார்க்கிறோம், இதில் வேலை செய்கிறோம், அதன் ஆற்றலை பார்த்து வியக்கின்றோம். இதை ஒருவர் கண்டுபிடித்தார் என்று சொன்னதால் அதை நாம் நம்புகிறோம். இந்த கம்ப்யூட்டரை ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்வதை நாம் நம்புகிறோம். ஆனால் இதை கண்டுபிடித்தவனின் அறிவை, திறனை மெச்சுகிறோம். ஏன்? அவ்வளவு அற்புதமான முறையில் எவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கக்கூடியதாக இந்த கம்ப்யூட்டர் நம் கண் முன்னால் காட்சி தந்து கொண்டு இருக்கு, சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதை செய்யும் போது அந்த செய்த மனிதனை நாம் யாரும் பார்க்கவில்லை. 5 புலன்களால் எந்த விதத்திலும் அவருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, அறவே தொடர்பு இல்லை. ஆனாலும் இந்த பொருளை வைத்து அவரது ஆற்றலை தீர்மானிக்கிறோம், அவரது அறிவை தீர்மானிக்கிறோம். இதை பகுத்தறிவுக்கு எதிரானது என்று யாரும் வாதிடுவது கிடையாது, சொல்வது இல்லை. கண்டுபிடித்தவரை பார்க்காமலேயே அவரது ஆற்றலையை தீர்மானிப்பது மூட நம்பிக்கை என்று கூறுவது கிடையாது. யாராவது சொல்கிறாங்களா? அப்படியே யாரும் அப்படி சொல்கிறது கிடையாது. இன்னும் சொல்வதென்றால், இப்படி விளங்குவதற்கு பெயர்தான் பகுத்தறிவு என்று அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கடவுள் இருக்கிறானா என்ற வாதத்துக்கு இப்போது வருவோம். எப்படி? இந்த உலகில் எத்தனையோ பொருட்களை நாம் பார்க்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம். வானம் மற்றும் பூமி, அவற்றுக்கு இடையில் கணக்கில் அடங்காத அற்புதங்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உண்டா இல்லையா? கணக்கில் அடங்காத அற்புதங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எப்படி நிகழ்கின்றன? இந்த பொருட்களை படைத்தவன் யார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்பதான் இறைவன் வழங்கிய அந்த அறிவை நாம் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வாறு சிந்திக்கும் போது கம்ப்யூட்டர் என்ற ஒரு பொருளுக்கு பின்னால் அதை உருவாக்கியவனின் ஆற்றலும் அறிவும் தெரிவது போல அவனுடைய ஆற்றலையும் அறிவையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி பகுத்தறிவுக்கு உட்பட்டதோ அதுபோன்று அந்த அற்புதங்களுக்கு பின்னால் அதை படைத்தவன் இருக்கிறான் என்று நம்புவதும் பகுத்தறிவுக்கு உட்பட்டதுதான். அதுதான் பகுத்தறிவு என்பது தெள்ள தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். கண்ணை மூடிக்கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறவே இல்லை, யாருக்கும் சொல்லல.
மிக தெளிவான மார்க்கம், சிந்திக்க சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இதை தெளிவாக நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த பகுத்தறிவுவாதி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு, பகுத்தறிவே சுத்தமாக யூஸ் பண்ணாத அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறவே இல்லை. சிந்தித்து பார்க்க சொல்லுது. சிந்திக்க தூண்டும் இஸ்லாம். அதான் இறைவன் நமக்கு வழங்கின இஸ்லாமிய மார்க்கம். கடவுள் இல்லை என்று வாதிடக்கூடிய கூட்டம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கி தான் புதுசாக முளைச்சி நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இது போன்றவர்கள் ஒரு சிலர் இருந்து கொண்டு தான் வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் இவர்களை போன்றவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இவர்களுக்குத்தான் இறைவன் தன் திருமறையில் அற்புதமான பதிலை தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். 51வது அத்தியாயம் 20வது வசனம் 21வது வசனத்தை படிங்க. உறுதியாக நம்புவோருக்கு பூமியில மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் பல சான்றுகள் உள்ளன, அவைகளை சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். கடவுள் இருக்கிறான் என்பதை அறிய இந்த பூமி முழுவதும் ஏராளமான சான்றுகளை வைத்திருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பூமி முழுவதிலும் உள்ள சான்றுகளை சிந்தித்து பார்த்தால் அவற்றிற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பூமியில் மட்டுமல்ல, உன்னையே நீ சிந்தித்து பார் என்றும் அல்லாஹ் கூறுகிறார். நமக்குள்ளே இருக்கும் அற்புதங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தாலே போதும், நிச்சயமாக இறைவன் இருக்கிறான் என்று நம்முடைய பகுத்தறிவு எந்தவித சந்தேகங்களுக்கும் இடமில்லாமல் நமக்கு தீர்ப்பளித்துவிடும். செயற்கையான பொருட்களை தானாக உருவானவை என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு குண்டு ஊசியை கூட அதை யாரும் தயாரிக்காமல் தானாகவே உருவாகிவிட்டது என்று சொன்னால் கட்டுக்கதை என்று அனைவரும் தெள்ள தெளிவாக சொல்லிடும். ஒரு மனிதன் தான் அணிந்துள்ள சட்டையை பற்றி, அவன் அணிந்து போட்டிருக்கிற சட்டையை பற்றி திடீரென்று எனக்கு அருகில் பஞ்சு வந்தது, அது தானாகவே நூலாக மாறியது, பின்னர் அது துணியாக மாறி துண்டு துண்டாக கிழிந்து ஒரு சட்டையாக உருவாகிவிட்டது என்று நான் கூறினால் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? என்ன பெயர் எனக்கு சூட்டுவீர்கள்? நேற்று வர நல்லதானே இருந்தான், நேற்று வர நல்லதானே பேசிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு என்ன ஆச்சு இவனுக்கு என்று நினைப்பீர்களா இல்லையா? பாவம், பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூறி இது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியவனை நம்ம அலட்சியப்படுத்திடுவோம், தூரமாக்கிடுவோம். சரியா? ஏதோ நல்லா தான் இருந்தால் கிறுக்கு பிடிச்சி போச்சு போல இருக்குன்னு. ஓகே, அதாவது ஒரு பொருள் தானாக உருவானது என்று கூறுவது பகுத்தறிவுக்கு மாற்றமானது என்பதை விளங்கி வைத்துள்ளதால் தான் நாம் இவ்வாறு நமக்கு தோன்றுகிறது. அது போன்ற வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம், உண்டா இல்லையா? சட்டை என்பது அற்பமான ஒரு பொருள், எந்த இயக்கமோ ஆற்றலோ அறிவோ இல்லாத ஒரு பொருளை கூட தானாக உருவானது என்று சொல்வதை நமது பகுத்தறிவு நமக்கு ஒத்துக்கலாம் இல்லையா? அப்படி என்றால் அறிவு, ஆற்றல், இயக்கம் அனைத்தும் அடங்கிய மிகப்பெரிய அற்புதமாக திகழ்கின்ற மனிதன் என்ற படைப்பு தானாக உருவானது என்று கூறுவதை எப்படி பகுத்தறிவு என்று சொல்ல முடியும்? சிந்திச்சு பார்க்க வேணாமா? வானம், பூமி, கோள்கள் என இந்த பேரண்டத்தில் உள்ள எண்ணில் அடங்காத பொருட்களை யாரும் படைக்காமல் தானாக அதுவாகவே உருவானது என்று கூறுவது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நாத்திகர்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மையில்
கடவுளை மறுப்பவர்கள் தான் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நாத்திகள் கூறுவார்கள். உண்மையிலேயே கடவுளை மறுப்பவர்கள் தான் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்கு அவன் எடுத்து வைக்கும் ஏராளமான சான்றுகளில் இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேரண்டத்தை பார், இவை எப்படி இயங்குகின்றன என்பதை சிந்தித்து பார். அப்படி நீ சிந்தித்தால் உனது பகுத்தறிவு அவற்றின் முன்னே மண்டியிடுவதை அறிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஓரிரை கொள்கையில் வாழ்ந்து அந்த ஓரிரை கொள்கையிலேயே இறுதி வரை நிலைத்து நின்று அதிலேயே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்ள அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தது. அவன் அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு அணுவும் அசைவதில்லை. ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அது அவனுடைய ஆற்றலில். எல்லாம் இயற்கை இயற்கை இயற்கை. இதுதான் தமிழர்களுடைய வாயில வரக்கூடியது. இயற்கை இயற்கை இயற்கை. என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போ, இதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அதை பராமரித்து கொண்டிருக்கிறான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதன் மூலம் வளர்ந்த ஒரு குழந்தையை பெற்று தூக்கி தெருவில் போட்டால் தன்னால் வளர்ந்துருமா? அதுக்கு குறிப்பிட்ட நாள் வரை அதை பராமரிக்கணுமா இல்லையா என்று அந்த உணர்வுகளை அல்லாஹ் இறைவன் தாய்க்கு அதிகமாக வழங்கி அவளுடைய அரவணைப்பில் குறிப்பிட்ட காலம் அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ இது போன்ற இந்த உலகத்தை படைத்து என்ன என்றென்றும் அனுதினம் ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து கொண்டு அதை இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் இல்லாமல் இயங்கவில்லை என்பதை தெள்ள தெளிவாக ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு, தெளிவாக உங்களுடைய இறைவன் வழங்கியிருக்கிற உங்களுடைய அறிவை சிந்தித்து பாருங்கள். யாரோ ஒரு சிலரின் அறிவற்ற மூட வாதங்களை அவர்களுக்கு விளங்காமல் என்னமோ அவர்கள் சென்று விட்டார்கள். அதை இன்றும் கையில் பிடித்து கொண்டு பேசக்கூடிய நீங்கள் சிந்தியுங்கள். தெளிவான ஒரு அற்புதமான விடையை இறைவன் உங்களுக்கு வழங்குவான். அவனிடம் மண்டியிடுங்கள், அவனிடம் கையேந்துங்கள். உண்மையான அறிவை அவனால் மட்டும்தான் உங்களுக்கு வழங்க முடியும் என்று அன்போடு ஒரு கோரிக்கையை முன்வைத்தவராக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தவறாமல் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை என்றென்றும் தந்தரல வேண்டும். மேலும் யாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.